எப்பவுமே வந்து நம்பர் 1ல ட்ரெண்டிங்ல இருக்கிற வால் ஹேங்கிங் யாருன்னு பார்த்தா புத்தா தான். வால் ஹேங்கிங்ல இன்னும் நிறைய மாடல்ஸ் என்கிட்ட இருக்கு ப்ரோ. இது வந்து பாத்தீங்கன்னா ஹனுமார்ஜியோட வால் ஹேங்கிங். ஒரு நிலால வந்து சிவன் உட்காந்துட்டு இருக்க மாதிரி சிவனுக்கு உண்டான எல்லா அம்சமுமே இருக்கும். சில நான் போட்ட நிறைய வீடியோஸ்க்கு நிறைய பேர் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணது ராதாகிருஷ்ணா வால் ஹேங்கிங்ஸ் இருக்கான்னு. ஸோ அவங்களுக்காக பர்டிகுலரா இந்த அளவுக்கு செம்ம யூனிக்கா, அது மட்டும் இல்லாம ஜெய்ஜாண்டிக்கா எடுத்துட்டு வந்திருக்கோம். சூப்பரா இருக்கும். விநாயகருக்கு நிறைய ஃபேன் பேஸ் ப்ரோ. பார்க்க நல்லா பெருசா இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் வெயிட்லாம் ஒண்ணுமே இருக்காது. ஆக்சுவலி ஸ்டுடியோஸ்ல வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சின்ன பார்ட்டிஷன்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க, ஈவன் கண்ணாடி கூட வச்சிருக்கலாம். ஸோ அங்கெல்லாம் கூட நீங்கள் வந்து ஜஸ்ட் ஸ்டிக்கி டைப் ஸ்க்ரூஸ் யூஸ் பண்ணி அப்படியே பிளேஸ் பண்ணுறதுக்கான கிளாத் தான் இது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இது வந்து ஒரு ஃபேமஸான பிராண்டை நான் ரிவீல் பண்ண விரும்பல பிராண்டை. ஸோ அதை வந்து கையில் கட்டுவோம். ஸோ அந்த பேட்டர்ன் இப்போ அந்த வாட்ச் எங்கே இருக்குன்னு தெரியல. ஸோ அது வந்து இப்படி கொண்டு வந்துட்டாங்க. இப்போ வேற லெவல் இருக்கு பாருங்க. அச்சு நவுத்துறீங்களா ப்ரோ? டிசைனா இருக்கிற ப்ரோ இது எல்லாமே நம்ம கிட்ட மோஸ்ட்லி ஸ்டுடியோ பீப்புள்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி யூனிக்காக எடுத்துட்டு வாங்க ப்ரோ. ஏன்னா இப்போ ஒரு ஸ்டுடியோவில் வந்து ஒரு ரிசப்ஷனில் ஒரு பொருள் வைக்கிறாங்க அப்படின்னா அது ரொம்ப வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்கணும். நிறைய ஸ்டுடியோஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்டான டைப்ஸ் தான் கேட்பாங்க. இப்போ இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ன்றது டிஃப்ரெண்ட் கலர்ஸ். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர்ஸ் இருக்கும். ஒரு புது வீட்டுக்கெல்லாம் போய் கிஃப்ட் கொடுக்குறீங்க, கொடுக்குற கிஃப்ட் அந்த அளவுக்கு எக்ஸலண்டா இருக்குன்னு நினைச்சா இந்த மாதிரி படா கிளாக் எத்தனை போய் கிஃப்ட் கொடுத்துற வேண்டிய. கிளாக்ஸ்ன்னு வந்தாலே நிறைய கலெக்ஷன்ஸ் கிளாக்ஸும் நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க. நம்ம என்னதான் பெரிய கிளாக் காமிச்சா கூட டேபிள் டெக்கர்னு வரும்போது இந்த மாதிரி குட்டி கிளாக்ஸ் தான் வந்து டேபிள் டெக்கர்ல மேஜர் ரோல் பிளே பண்ணும். வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ஐநாவரத்தில் இருக்கிற தேவா சிஸ்டம் சொல்யூஷன் தான் வந்திருக்கோம். ஸோ லாஸ்ட் டைம் நம்ம வீடியோ போட்டிருந்தோம், எல்லா டைப் சிசிடிவி கேமராலாம் அதில் பார்த்துருந்தோம். ஸோ சூப்பராக ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க. ஸோ அதே மாதிரி இன்னைக்கும் ஒரு கரண்ட் ட்ரெண்டிங்கில் இருக்கிற வால் ஹேங்கிங்கும் கியர் கிளாக்கும் தான் இந்த கேஜெட் இந்த ஃபுல்லாக நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்கள் வந்து சென்னை இருந்தீங்கன்னா ஒரு வாட்டி நீங்கள் வந்து ஷாப் வந்து டேரக்டாக நீங்கள் விசிட் பண்ணி பாருங்க. நீங்கள் அவுட் ஆஃப் சென்னை அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வாட்ஸ்அப் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம் போனோம். அந்த ப்ராடக்ட் டீட்டெயில் எல்லாமே சென்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுவும் இல்லாமல் கொரியர் அவைலபிள் இருக்கு. மறக்காம நம்ம சேனலை யாராவது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முக்கியமாக பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போதான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். என்னோட இன்ஸ்டா பேஜ் நீங்கள் ஃபாலோ பண்ணனா அதுவும் வீடியோக்குள்ள லிங்க் கொடுத்துருக்கிறேன். மறக்காம அதை லிங்கை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ப்ரோ, வெல்கம் டு தேவா சிஸ்டம் சொல்யூஷன் ப்ரோ. லாஸ்ட் டைம் வந்து சிசிடிவி கேமரா காமிச்சல சூப்பரா இருந்தது ப்ரோ. ஸோ அதை விட ஒரு எக்ஸ்ட்ரீமான ட்ரெண்டிங்கான கிராஜெட் என்ன வச்சுக்கீங்க ப்ரோ? ஒவ்வொரு முறையுமே நம்ம ஒவ்வொரு பார்ட்டாக தான் பண்ணின்னு இருக்கோம். ஸோ 2 தடவை நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டாக போட்டோமா. இந்த முறை வந்து வால் ஹேங்கிங்ஸ் மாதிரி பார்க்கலாம். வால் ஹேங்கிங்ஸு, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிளாக்ஸு. அதாவது கிளாக்னா நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கிளாக்கும் இருக்கும், இவ்வளோண்டு கிளாக்கும் இருக்கும். அதாவது நம்ம பேசுறத நான் ஒவ்வொரு ப்ராடக்டாக காட்டுறேன், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட்லேருந்தே போயிடலாம். எப்பவுமே வந்து நம்பர் 1ல ட்ரெண்டிங்ல இருக்கிற வால் ஹேங்கிங் யாருன்னு பார்த்தா புத்தா தான். ஸோ புத்தால வந்து நம்ம கிட்ட மொத்தம் 3 கலர் இருக்கும் ப்ரோ. ஓகேவா? இது வந்து உட்டன் கலரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது எல்லாமே வந்து பிளாஸ்டிக். ஸோ நிறைய பேர் வந்து இது மரம்னே நினச்சிக்கிறீங்க, மரம் கிடையாது. இது ஆக்சுவலி ஏபிஎஸ் பிளாஸ்டிக்கு. டீட்டெயிலிங்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு வால் வந்து பிளைனாக இருக்கு, ஒரு பர்ஃபெக்டான வால் ஃபீலிங் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஒரே ஒரு புத்தா வால் டெக்கர் அந்த மொத்த வாலையுமே ஃபுல்ஃபில் பண்ணிடும் ப்ரோ. அந்த மாதிரி ஒரு வால் டெக்கர்ஸ் இது எல்லாமே. இது நீங்க வீடு, ஸ்டுடியோ, ஆஃபீஸ் நீங்க எங்க வேணாலும் மாட்டலாம். இப்படிதான் மாட்டனே கிடையாது, அந்த அளவுக்கு செம்ம பீஸ் ஆஃப் மைண்டா இருக்கும் பார்க்கும்போது. ரெண்டாவது டீடைலிங்ஸை பத்தி தான் மேஜரா நம்ம சொல்லி ஆகணும். அந்த அளவுக்கு ஒரு தத்ரூபமா இருக்கும் ப்ரோ. உண்மையாவே இது வந்து பிளாஸ்டிக்கா இல்ல மரத்துல செஞ்சாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா லாஸ்ட் டைம்ல பாத்தீங்கன்னா இன்ஸ்டால நிறைய பேர் வந்து இதெல்லாம் உட்டான்னு. ஆமா, அதனாலதான் அந்த உங்க வீடியோல மேக்ஸிமம் நமக்கு அந்த கமெண்ட் வந்தது. பட் நம்ம அதுல வந்து கரெக்டா ரிவீல் பண்ணல இது பிளாஸ்டிக்னு சொல்லிட்டு. ஸோ அதனாலதான் ஆக்சுவலா இது பிரைசிங் தான் வந்து ரொம்ப அக்ரெசிவா இருக்கும். வெறும் 999 நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அதே தான் பிரைசிங்லாம் எந்த ஒரு மாற்றமே இருக்காது. 1000 ரூபாய்க்கு பயங்கர ஒர்த்தான ஒரு கேஜெட்னே சொல்லலாம். ஆக்சுவலி இது கேஜெட் லிஸ்ட்ல கூட சேர்க்க முடியாது. எக்ஸலண்டான வால் ஹேங்கிங். உங்க ஸ்டுடியோ, வீடு, ஆஃபீஸ் எங்கேயாச்சும் நீங்க வந்து ஒரு பிளைன் வால் இருக்கு, அதை பெர்ஃபெக்டா பண்ணணும்னு நினைச்சா இந்த புத்தா வால் ஹேங்கிங் செம்ம. இந்த சூப்பரான வால் ஹேங்கிங் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சோஷியல் மீடியா பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த ஷாப்போட ஃபுல் டீடைல்ஸ் அட்ரஸ் பாத்தீங்கன்னா என்னோட வீடியோக்கில் இருக்கு. இன்ஸ்டாகிராம்லயும் இந்த ஷாப்போட ஃபுல் டீடைல்ஸ் அட்ரஸ் நான் கொடுத்துருக்கேன். செக் அவுட் பண்ணி பாருங்க, ஆர்டரை கிராப் பண்ணுங்க. வால் ஹேங்கிங்ல இன்னும் நிறைய மாடல்ஸ் என்கிட்ட இருக்கு ப்ரோ. இது வந்து பாத்தீங்கன்னா ஹனுமார்ஜியோட வால் ஹேங்கிங். நான் சொன்ன மாதிரி தான் இந்த வால் ஹேங்கிங் எல்லாமே பயங்கர பெருசா இருக்கும். அதாவது இது மாற்றுறதுக்கான வால் தேடணுன்ற மாதிரி இருக்கும். சும்மா சின்னதா குட்டியாலாம் இருக்காது. மேபி இதை வந்து நீங்கள் உங்களோட பூஜா மாடம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில், ஆஃபீஸில், ஸ்டுடியோஸில் உங்களுக்கு எங்கே பிடிச்சிருக்கோ எங்கே வேணாலும் ஃபிக்ஸ் பண்ண முடியும்.
பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஒரே ஒரு கொக்கி தான், ஒரே ஒரு சின்ன ஆணியிலே மாட்டில, இவ்வளவு பெருசு இருக்கு வெயிட் தாங்குமா அப்படிலாம் நினைக்க வேண்டாம். ஜஸ்ட் வந்து ஒரே ஒரு ஆணி இருந்தா போதும், அந்த ஆணியிலே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஜெயிண்டான வால் ஃப்ரேம்ஸ், எனக்கு வந்து என் வால் வந்து ஒரு ஜெயிண்டா ஃபில் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி மாடல்ஸ் போகலாம். இதுலேயே நம்ம கிட்ட வந்து உட் கலர் ஆஸ் வெல் அஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கோலா கலர், அதாவது டார்க் வுட் இருக்கும்ல, ஒரு மாதிரி ரோஸ் வுட் மாதிரி, அந்த கலர் 2 கலருமே அவைலபிள் இருக்கும். இதோட காஸ்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 1800ல வரும். ஏன்னா சைஸ் பெருசு, பட் இது முடிஞ்ச அளவுக்கு நேரில் வந்து வாங்கினா நல்லா இருக்கும். கொரியர்ஸ் வந்து இம்பாசிபிள். இன்கேஸ் சென்னைக்குள்ள இருக்காங்கன்னா டன்சோ போட்டுக்கலாம், கொடுத்து விட்டுறலாம் ப்ரோ. இதுலயே உங்களுக்கு இந்த மாதிரி ஜெயின் சைஸ்ல ஒன்று 2-3 மாடல் காட்டுறேன் வாங்க, சூப்பரா இருக்கும் எல்லாமே. இந்த மாதிரி ஒரு சூப்பரான வாழங்க உங்க வீட்டில் மாடி வச்சிங்களேன், உங்களுக்கு வாலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்ராக்டிவா இருக்கும். பிளஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஜெய்ஜென்டிக்கான லுக், இது பாத்தீங்கன்னாலே தெரியும். அதுவும் இல்லாம வெயிட்லெஸ்ஸா இருக்கு ப்ராடக்ட். நெக்ஸ்ட் வந்து ஆல் டைம் ஃபேவரேட் சிவன் ஸ்டாச்சு. இந்த ஸ்டாச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே எக்ஸலண்டா இருக்கும் ப்ரோ. இது வரைக்கும் நான் உங்களுக்கு காமிச்சதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரவுண்டா பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் டைப் தான் இருக்கும். பட் இதுல ஃபுல்லாவே டீடைலிங்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு நிலால வந்து சிவன் உட்காந்துட்டு இருக்க மாதிரி சிவனுக்கு உண்டான எல்லா அம்சமுமே இருக்கும். கழுத்துல பாம்பு, வேலு, கங்கா, நிலா. ஸோ ஃபுல்லாவே வந்து ஒரு ரியலிஸ்டிக்கா கொடுத்துருப்பாங்க. எந்த ஒரு வகையிலுமே உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு நேச்சுரலா ரியலிஸ்டிக்கா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ப்ராப்பரான வால் ஹேங்கிங்லாம் பண்ணீங்கன்னா எக்ஸலண்டா இருக்கும். சிவன் ஃபேன்ஸ் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். சிவன் வால் ஹேங்கிங்ல பாத்தீங்கன்னா அதோட டீடைல்ஸ் பாத்தீங்களா, ஒர்க்மேன்ஷிப் சூப்பரா கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இந்த தடங்கள், இந்த பாத்தீங்கன்னா நிலா, இந்த திருசூலம், அப்புறம் பாம்பு, ஸோ எல்லாமே சூப்பரா யூனிக்கா கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அழகான வால் ஹேங்கிங் வந்து உங்க ஆஃபீஸ் ரூம்லயோ, ஸோ நீங்க ஒர்க் பண்ற இடத்துல நீங்க மாட்டி வச்சீங்கன்னா ஸோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த ஷாப்ல வந்து அவைலபிள் இருக்கு. ப்ரோ அடுத்த வால் ஹேங்கிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராதாகிருஷ்ணா தான். ஆக்சுவலா நான் போட்ட நிறைய வீடியோஸ்க்கு நிறைய பேர் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணது ராதாகிருஷ்ணா வால் ஹேங்கிங்ஸ் இருக்கான்னு. ஸோ அவங்களுக்காகவே பர்டிகுலரா இந்த அளவுக்கு செம்ம யூனிக்கா, அது மட்டும் இல்லாமல் ஜெய்ஜாண்டிக்கா எடுத்துட்டு வந்திருக்கோம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஒரு பர்ஃபெக்டா இருக்கும். ஒரு சின்ன ஒரு டீடைலிங் கூட மிஸ் ஆகாம பர்ஃபெக்டா கொடுத்துருப்பாங்க. உண்மையாவே வந்து இதுவும் வந்து வுட்ல வந்து ஒரு கையிலேயே செதுக்குனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். டீடைலிங்ஸை பொறுத்தி நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நான் சொல்லணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவசியமே இல்லை. ஆக்சுவலா வீடியோல எந்த அளவுக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரியல, பட் ரியல் டைமா நீங்க பார்க்கும்போது அந்த அளவுக்கு எக்ஸலண்டா இருக்கும் ப்ரோ. ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப யூனிக். யாராச்சும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ராதாகிருஷ்ணா ஃபேன் இருக்காங்க அப்படின்னா அது கண்டிப்பா அது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். ஒரு சின்ன டீடைலிங்ஸுமே சூப்பரா கொடுத்துருப்பாங்க. ஈவன் நீங்க வந்து சைஸ் வந்து இன்னும் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு வால்ல மாட்டுறீங்க, இல்ல பூஜா மாடம், இல்ல எங்கேயாச்சும் ஒரு என்ட்ரன்ஸ், ஸ்டார் கேஸ் எங்கேயா நீங்க மாட்டணும்னு நினைச்சா கூட அந்த அளவுக்கு ரொம்ப யூனிக்கா இருக்கும். 1800 பயங்கர ஒர்த்தான ஒரு வால் ஃபீலிங் ப்ரோ. 1800க்கு அது காஸ்ட் மட்டும் நம்ம பார்க்க கூடாது, இல்ல அதோட ஒர்க்மேன்ஷிப்பும் பார்க்கணும். ஆமா, அழகா இருக்கு, செம்ம யூனிக்கா இருக்கும். அந்த பிரைசிங்க்கு நீங்க வாங்கினா அந்த பிரைஸ்க்கான ஒர்த் இதுல இருக்கும் ப்ரோ. விநாயகருக்கு நிறைய ஃபேன் பேஸ் ப்ரோ, உண்மையாவே இருக்கும். ஆக்சுவலி அப்பியரன்ஸ் வந்து இது வரைக்கும் நான் காமிச்சதெல்லாம் வந்து ஒரு வுட் கலரு, ரியலிஸ்டிக்கா இல்லாம கொஞ்சம் விண்டேஜ் டைப்ல இருக்க மாதிரி காமிச்சேன். பட் இதெல்லாம் வந்து இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருக்க கலர்ஸ். ட்ரெண்டிங்ல இந்த மாதிரிலாம் கேட்பாங்க எனக்கு இந்த மாதிரி. ஆனா ஆக்சுவலா இதெல்லாம் வந்து வெயில டேரக்டா எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி கூட, பட் வீட்டுல எல்லாம் மாட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கு. ஸோ இந்த கலர்லாம் பாருங்க, இது வந்து காப்பர் சூப்பரா இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வுட் கலர். நெக்ஸ்ட் இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா யூனிக்கான சில்வர் கலர். ஸோ கலர்ஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 4 கலர்ஸ் எங்ககிட்ட இப்போ ரெடியா இருக்கு. இப்போ இந்த கலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா வால் தீமிங்க்கு ஏற்ற மாதிரி சூப்பரா இருக்கும். சில பேர்லாம் வந்து அவங்க வீட்டில் வந்து மெயின் ஹாலில் வந்து பர்ஃபெக்டா விநாயகர் போட்டோஸ் கேட்பாங்க. ஸோ போட்டோஸ் மாட்டுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வால் ஹேங்கிங்ஸா மாட்டினீங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கும், யூனிக்காவும் இருக்கும் ப்ரோ. சூப்பரா இருக்குன்னு சொல்லாதீங்க, அட்டகாசமா இருக்குன்னு சொல்லுங்க. ஆமா, அட்டகாசமா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் கிளாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க ப்ரோ. ரொம்ப லைட் வெயிட் தான் பாருங்க, ஒரே ஒரு விரல் தான். இங்க பாருங்க, ஒரு விரல்ல தான் நான் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கேன். பார்க்க ஃபுல்லாவே இது வந்து பிளாஸ்டிக் ப்ரோ. பார்க்க நல்லா பெருசா இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் வெயிட்லாம் ஒண்ணுமே இருக்காது. ஆக்சுவலி ஸ்டுடியோஸ்ல வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் சின்ன பார்ட்டிஷன்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. ஈவன் கண்ணாடி கூட வச்சிருக்கலாம். ஸோ அங்கெல்லாம் கூட நீங்க வந்து ஜஸ்ட் ஸ்டிக்கி டைப் ஸ்க்ரூஸ் யூஸ் பண்ணி அப்படியே பிளேஸ் பண்றதுக்கான கிளாத் தான் இது. எப்படி சொல்லணும்னா உங்களுக்கு பின்னாடி இருக்கிற வால் கலர்ஸ், வால் பேப்பர், தீமிங்ஸ் வந்து அப்படியே வந்து கெடாம ஃப்ரண்ட்ல காட்டும் ப்ரோ. அந்த மாதிரி சூப்பரா இருக்கும். ஸோ மெக்கானிசம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாதாரண மெக்கானிசம் தான் இருக்கும் பின்னாடி. ஸோ சாதாரண மெக்கானிசம், சாதாரண பேட்டரி தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டிவைஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல நல்ல பெரிய கிளாக் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக போகலாம். லைட் வெயிட்டு, பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 1000 ரூபாய் தான்.
ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவைஸ் ப்ராப்ளம்லாம் ஆகவே ஆகாது. உங்கள் வாலோட கலர், வால்பேப்பர், தீமிங்ஸ் எல்லாமே எடுத்து கொடுத்துரும் ப்ரோ. நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் கியர் கிளாக், மிட் வேரியன்ட், ஸ்மால்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும். ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேரியன்ட்டு தான். ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து ப்ராப்பராக நீங்கள் உங்கள் ஸ்டுடியோவிலலாம் ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸ்டுடியோ, ஹோட்டல், ஆஃபீஸ் எங்கேனாலும் ஃபிக்ஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி இந்த தீமிங் மாடல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மற்றவங்க பார்வைப்படுற மாதிரி இடத்துல வச்சுன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இது வந்து ரொம்ப பெரிய சைஸ் ப்ரோ. ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது, இதோட பெருசும் நம்ம கிட்ட இருக்கு. பட் இது வந்து ஒரு விதமான ஒரு மிட் ரேஞ்சுன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப யூனிக்கா இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுல செகண்ட்ஸ் உள்ளே இருக்காது. ஸோ ப்ராப்பரா இருக்க மாதிரி இருக்கும். உள்ள இருக்க கியர்ஸோட மூவிங் வந்து சூப்பரா இருக்கும். இது யாருக்கெல்லாம் மேஜரா சூட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேரேஜ் வச்சிருக்கவங்க, கியர் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி இருக்குன்னா அந்த மாதிரி நீங்க பண்ணலாம். இந்த கியர் சிஸ்டமே ரொம்ப அட்ராக்டிவா தான் இருக்கும். ஸோ இந்த மாடல்ஸோட காஸ்ட்லாம் வந்து 2500 வரும் ப்ரோ. கம்பல்சரியா வந்து ஒரு அட்ராக்டிவா ஒரு கிளாக் நான் மாட்டினா பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி பெரிய ஜெயிண்ட் கியர் கிளாக்ஸ் யூஸ் பண்ணலாம். இல்ல நீங்க வீட்டுக்குலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா அதுக்கும் நிறைய கலர் தீமிங் இருக்கு. அதெல்லாம் நம்ம கிட்ட வந்து 1000 ரூபீஸ்ல இருந்து இருக்கு. அதையும் நான் காட்டுறேன் ப்ரோ. முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த கிளாக் வந்து மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட் சூப்பரா வருவாங்க. சூப்பரா கண்டிப்பா. இது வந்து ஒரு ஃபேமஸான பிராண்ட். நான் ரிவீல் பண்ண விரும்பல பிராண்டை. ஸோ அது வந்து கையில கட்டுவோம். ஸோ அந்த பேட்டர்ன் இப்ப அந்த வாட்ச் எங்க இருக்குன்னு தெரியல. அது வந்து இப்படி கொண்டு வந்துட்டாங்க. இப்போ வேற லெவல் இருக்கு பாருங்க ப்ரோ. இது எல்லாமே நம்ம கிட்ட மோஸ்ட்லி ஸ்டுடியோ பீப்புள்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி யூனிக்கா எடுத்துட்டு வாங்க ப்ரோ. ஏன்னா இப்போ ஒரு ஸ்டுடியோல வந்து ஒரு ரிசப்ஷன்ல ஒரு பொருள் வைக்கிறாங்க அப்படின்னா அது ரொம்ப வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணா இருக்கணும். நிறைய ஸ்டுடியோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்டான டைப்ஸ் தான் கேட்பாங்க. இப்போ இதுல டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ன்றது டிஃப்ரெண்ட் கலர்ஸ். இப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர்ஸ் இருக்கும். அந்த கியர் பேட்டர்ன் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். அப்பியரன்ஸ், கலர்ஸ் எல்லாமே மேட்ச் பண்ணும். இந்த மாதிரி இல்லாம இல்ல ப்ரோ, சில பேர் வந்து ஆர்டினரியா எனக்கு நம்பர்ஸ் இருந்தா போதும்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் இருக்கும். ஸோ இந்த கலர்லாம் பாருங்க, நம்பர் இருக்கும். கலரும் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப ப்ரீமியமா இருக்கும். அதாவது லுக் வைஸ் செம ப்ரீமியமா கொடுத்துருக்கோம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் கோல்டு தீமிங். அதாவது இந்த கலர் தீமிங்கா வந்து அந்த அளவுக்கு ப்ரீமியமா காட்டும். நல்லா பாருங்க கலர் தீமிங் எந்த அளவுக்கு சூப்பரா இருக்குன்ட்டு. அடுத்த கலர் காட்டுறேன் பாருங்க, பிளாக் அண்ட் சில்வர், பிளாக் அண்ட் கோல்டு. ஸோ இந்த கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப யூனிக்கா இருக்கும் ப்ரோ. எனக்கு பிடிச்சது இதுல பாத்தீங்கன்னா அந்த ரோமன் லெட்டர் போட்டது தான் ப்ரோ. ஆமா, நல்லா இருக்கு. ஆக்சுவலி டைம் இருந்து கஸ்டமர்ஸ் ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா மேபி அவங்களுக்கு எந்தெந்த கலர்ல வேணுமோ அந்த மாதிரி கூட நம்ம ரோமன் லெட்டர்ஸ் கொடுக்க முடியும். பட் இதெல்லாம் வந்து ஸ்டாக்ஸ் வந்து வரும் போகும் போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப யூனிக்கான பேட்டர்ன்ஸ் இது எல்லாமே. இதெல்லாம் நான் பார்க்கும்போது நம்ம அந்த கரெக்டா நம்ம அந்த என்ன சொல்ற ஒரு இயர் பேக் அந்த ஃபீல் ஆகுது. அந்த இயர் பேக் போற ஃபீல் ஆகுது. ஆக்சுவலி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓல்டன் டேஸ்ல ஒரு பெரிய இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த நீங்க ஹிஸ்டாரிக்கல் மூவிஸ் எல்லாம் நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. ஹாலிவுட் படத்துல நிறைய பார்த்திருப்பீங்க. நீங்க வந்து இந்த பிளாஷ்பேக்லாம் கொடுப்பாங்க. ஸோ அந்த டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பழைய படத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாக் நீங்க வந்து யூஸ் பண்ணுவீங்க. அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது நேரா கிளாக் இது சும்மா யாராவது ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறீங்க, நீங்க வந்து டைம் டிராவல் வச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பா அந்த கிளாக் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரோ. ஐடியா கொடுத்துட்டாரு ப்ரோ. கிளாக்னா கிளாக் எங்க ஊரு கிளாக் உங்க ஊரு கிளாக்லாம் இல்ல, நல்ல பெரிய சைஸ் கிளாக்கு. யாராச்சும் வந்து ஒரு புது வீட்டுக்குலாம் போய் கிஃப்ட் கொடுக்குறீங்க, கொடுக்குற கிஃப்ட் அந்த அளவுக்கு எக்ஸலண்டா இருக்குன்னு நினைச்சா இந்த மாதிரி படா கிளாக் எத்தனை போய் கிஃப்ட் கொடுத்துட வேண்டியதுதான். ஸோ இவனோட காஸ்ட் வந்து 2000 வரும் ப்ரோ. பட் 2000க்கு உங்க பேர் அந்த இடத்துல நின்று பேசும். அந்த மாதிரி ஒரு கிளாக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு ஜெயிண்டா இருக்குன்னு. இதுக்கும் அதே சேம் வேர்டு தான். இது வைக்கிறதுக்கு செவுரு தேடணும். அந்த மாதிரி ஒரு இடத்துல வச்சோம் அப்படின்னா செம்ம சூப்பரா இருக்கும். இதான் நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன் ப்ரோ, பிச்சி மேஞ்சிட்டீங்களா கிளாக்ல. ஆமா, ஆக்சுவலா இதுல வந்து இந்த இடம் இருக்குல்ல, இது வந்து டிக்டாக் ஆடும் இந்த மாதிரி. உள்ள ஆக்சுவலி எல்லாமே பேட்டரி பவர்டு. நீங்க பேட்டரி போட்டீங்கன்னா இது ஆடிக்கிட்டே இருக்கும். ஆனா இதுல அலாரமே அந்த 12 மணி சவுண்ட்லாம் அடிக்காது. பட் இது வந்து ஆடிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ நீங்க வால்ல பிளேஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த இது வந்து மோஷன் இருந்துட்டே இருக்கும். நீங்க பேட்டரி போட்டுக்கணும் அதுக்கும் தனியா. அதே மாதிரி இந்த டயல் இருக்குல்ல, இந்த டயல் வந்து ஸ்மூத் டயல், பொறுமையா அப்படியே சுத்தும். டிக் 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 அந்த மாதிரி சுத்தாது. ரொம்ப யூனிக்கா இருக்கும் ப்ரோ இது. ஸோ நிறைய பேர் வந்து கேட்பாங்க, ஸோ வால் கிளாக்லேயே வந்து நல்ல டிசைன் கிடைக்குமா, ஸோ வீட்டை நம்ம அழகுபடுத்த முடியுமா அப்படின்லாம் கேட்பாங்க. இதெல்லாம் அவங்களுக்காக பெஸ்டான ஒரு கிளாக் இது நான் சஜெக்ட் பண்றது. கிளாக்ஸ்ன்னு வந்தாலே நிறைய கலெக்ஷன்ஸ் கிளாக்ஸும் நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க. நம்ம என்னதான் பெரிய கிளாக் காமிச்சா கூட டேபிள் டெக்கர்னு வரும்போது இந்த மாதிரி குட்டி கிளாக்ஸ் தான் வந்து டேபிள் டெக்கர்ல மேஜர் ரோல் பிளே பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விண்டேஜ் டைப்ல செம்ம கியூட்டா இருக்க கிளாக்ஸ்.
இதெல்லாம் 130 ரூபா வரும் ப்ரோ. ஓகே, 130 ருபீஸ்க்கு பயங்கர ஒர்த், வித் அலாரமோட வரும் இது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாக்ஸ், இதுவும் டேபிள் ஃபில்லிங் கிளாக்ஸ் தான். உங்களுக்கு பார்த்தா ரொம்ப யூனிக்கா சிம்பிளா மோனோக்ரோம்ல வரும். இதெல்லாம் 130 ரூபா வரும். இல்லை ப்ரோ எனக்கு இன்னும் டேபிள் ஃபில்லிங்லேயே கொஞ்சம் இந்த மாதிரி நல்ல பெரிய ஸ்க்ரீன் வச்சு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் வெறும் 100 ரூபா வரும். பின்னாடி வந்து மேக்னெட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மேக்னெட் யூஸ் பண்ணி நீங்கள் ஏதாச்சும் மெட்டல் சர்ஃபேஸ் இருந்தால் வச்சா ஸ்டிக் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். அந்த இது பார்த்தா வந்து ஒரு 100 ரூபா கிளாக் மாதிரியே இருக்காது, நம்ம டேபிள் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாக்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். இதெல்லாம் யாரும் அனிமி ஃபேன்ஸ் வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நரோட்டோன்னு எழுதியிருக்கும். ஸோ இங்கே பாருங்க, கீ செயின் கிளாக்ஸ் இதெல்லாம் 200 வரும் ப்ரோ. இதில் நிறைய டிசைன்ஸ் இருக்கு. டிசைன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஹாலிவுட் மூவிஸ்லாம் பழைய மூவிஸ்ல பார்த்தா இந்த மாதிரி கிளாக்ஸ் இருக்கு. ஆமா, சூப்பரா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாவே நிறைய நீங்க வால் ஹேங்கிங்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அட்டகாசமான வால் கிளாக் சின்னதுல இருந்து பெருசு வரையும் உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க வந்து சென்னையில இருந்தீங்கன்னா ஒரு வாட்டி நீங்க இந்த ஷாப் வந்து டேரக்டா நீங்க விசிட் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லை, நீங்க அவுட்டர் ஆஃப் சென்னையெல்லாம் நீங்க கவலைப்படவே வேண்டாம். நீங்க வாட்ஸ்அப் மூலமா கூட நீங்க வந்து ஆர்டர் வந்து நீங்க வந்து வாங்கிக்கலாம். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. அப்புறம் என்னங்க, ஆர்டரை ஸ்டார்ட் பண்ணுங்க.